ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் மிஸ் தி டிராகன் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 16 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ப்ளூவை தான் காட்டுறாங்க. நம்ம கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோமோ. என்ன இருந்தாலும் அவர் ஒரு லாடு, நமக்காக இவ்வளோ ஆர்னமெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்காருன்னா நம்ம மேலே உள்ள கேரிங்கில் கூட அவர் இதை பண்ணியிருக்கலாம்ல. அவசரப்பட்டு ப்ளூன்னு சொல்லி லைட்டாக சோகமாயிட்டு அவங்களோட அந்த மெட்டர் மார்க்கையும் எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு சொல்லி அதையும் திட்டிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப. இப்ப அப்படியே யூஜி டவுனை தான் காட்டுறாங்க. டிவைன் லேடியை தேடிட்டு இருக்கிற அந்த ராயல் நோட்டீஸ் அப்படியே அது பக்கத்துல யூசியாங்க. வர வர நம்ம சிட்டில டீமன்ஸோட நடமாட்டம் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. அந்த குயிங்கிங்கும் அவனோட அண்ணனும் டீமன் அப்படின்னா அவங்க கூடயே சுத்திட்டு இருந்த ஆயன் மட்டும் என்ன ஹியூமனா இருக்க போறான். அந்த பக்கமா வந்துட்டு இருந்த அவங்க அப்பா அதை கேட்டுட்டு ஆள் டென்ஷன் ஆயிடுறாரு. அப்படி பார்த்தா என் பொண்ணு நீலா சின்ன வயசுல ஒன்னதான் வளர்ந்தீங்க, அப்ப நீயும் டீமனா? நானும் ஆயினும் ஒன்னா? என்ன அவ பிறக்கும் போதே அவ அம்மாவை கொன்னுட்டா. அப்புறம் ஜியோங்க அவ கூட போய் தானே அவர் இறந்தாரு. ஆனா அவ ஒரு சின்ன கீரல் கூட இல்லாம திரும்ப வந்துட்டா. இதுல இருந்தே தெரியலையா அவ ஒரு டீமன் தான் சொல்ல அங்க இருந்தவங்களும் ஆமாமான்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால கடுப்பான நம்ம ஆயினோட அப்பா என் பொண்ணு ஒன்னும் டீமன் கிடையாது, இந்த ராயல் நோட்டீஸ்ல இருக்கிற டிவைன் லேடி தான் என் பொண்ணு அப்பன்னு பார்த்து பேலஸ் சேர்ந்த சில பேர் அங்க வர யாரு டிவைன் லேடியை பத்தி பேசிட்டு இருந்தது யோசியாங்க வந்து அவரை வசமா மாட்டி விட்டுடுறாங்க. ஆளும் இல்ல நான் சும்மா தான் சொன்னேன்னு சொல்லு. ஓ, ராயல் நோட்டீஸை பார்த்து நீ சும்மாலாம் சொல்லுவியான்னு சொல்லி அவ அப்படியே அவரை அரெஸ்ட் பண்ண சொல்லிடுறான். ஆளும் கதறிட்டு இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோயின் அங்க வராங்க. நடந்த எல்லா விஷயமும் அவங்களுக்கும் தெரிய வருது. என் அப்பா ஒன்னும் சும்மாலாம் சொல்ல, நீங்க தேடிட்டு இருக்கிற அந்த டிவைன் லேடியே நான் தான். அவங்க யாராலையுமே அதை நம்ப முடியல. அவனும் லைட்டா அப்படியே சிரிப்பு போட்டுட்டு, அப்பனா மலையை வர வச்சிடுறீங்களா? அவங்களும் நீங்க ஆல்டர் ரெடி பண்ணுங்க, மலைக்கான பிரேயரை நான் ஸ்டார்ட் பண்றேன். நம்ம ப்ளூவும் நம்ம ஹீரோவும் கூட அங்கதான் இருக்காங்க. போச்சு இந்த வாட்டி அவ வசமா சிக்க போறா. உங்க பவர்ஸை யூஸ் பண்ணி உங்களால கொஞ்சம் மழை வேணா வர வைக்க முடியும், ஆனா யூஜி சிட்டி ஃபுல்லா நான் வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல நம்ம ஹீரோ நான் உடனே தண்டர் டெரஸ் போய் ரெயின் டிவைஸை வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. ஆஹா, இவர் வர ரொம்ப விலை கொடுத்து வாங்குறாருன்னு சொல்லிட்டு நம்ம ப்ளூ அங்கிருந்து கிளம்ப. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் காட்ஸை வெளியே வெயிட் பண்ண சொல்லிட்டு அவங்க அப்பாவை அப்படியே உள்ள கூட்டிட்டு போறாங்க. அவசரமா அவர் பொருள் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு நீ உடனே இங்கிருந்து கிளம்புங்க. ஆனா ஆளு இல்ல, இந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம், நான் உங்களை தடுக்கிறேன், நீ தப்பிச்சிடு. அப்ப சொல்றத கேளுங்க, நீங்க இங்கிருந்து கிளம்பிடுங்க. நேரம் பார்த்து அவங்களை ஏமாத்திட்டு நானும் தப்பிச்சு வந்துடுறான். ஆளுக்கு தயக்கமா இருந்தாலும் நீ வந்துடுவில்லைன்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து கிளம்ப. இந்த பக்கம் நம்ம ப்ளூ வேகமா வந்து அவங்களோட ஸ்பெல்லை யூஸ் பண்றாங்க. அடுத்த செகண்டே நம்ம பவிலியன் கிங்கும் அங்க வராரு. டிராகன் கிங் தண்டர் டெரஸ்க்கு போயிருக்காரு. பிரச்சனையாகத்துக்குள்ள நம்ம உடனே போய் அவரை தடுத்தாகணும் வாங்க. ஆனா ஆள் வரதே இல்ல. மோட்டல்ஸ்க்காக அவங்க பவரை தப்பா பயன்படுத்தினா அவங்களுக்கு லைட்னிங் ஸ்ட்ரைக் கிடைக்கும். டிராகன் கிங் அவன் பவர்ஸை வச்சு அதை தாக்கு பிடிச்சிடுவான். ஆனா லைட்னிங் பட்டா உன் நிலைமை என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆனா ஆயனுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணி ஆகணுமே, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஆள் அவங்கள நேரா லூஃபங் பவிலியனுக்கு இழுத்துட்டு போக நம்ம ப்ளூவும் உள்ள இருந்து விடுங்கன்னு சொல்லி கதறிட்டு இருக்காங்க. இப்ப திரும்ப அப்படியே மோட்டல் வேல்டு பிரேயருக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணி கொடுத்துடுறானுங்க. மேல பார்த்தா வெயில் பல்ல காட்டிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் இது ப்ரேயர் பண்றதுக்கான சரியான நேரம் இல்ல, அவங்க அப்பா தப்பிச்சு போறதுக்காவது டைம் வேணும்னு சொல்லி ஒரு ஜாஸ்டிக் எரியிற அளவுக்கு எனக்கு நேரம் வேணும். அவனும் சரின்னு சொல்றான். ஸ்டிக்கையும் கொளுத்துறானுங்க. இந்த பக்கம் அவங்க அப்பா அவங்க எப்ப வருவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் அவனுங்க கொடுத்த டைமும் ஒரு வழியா முடியுது. அவங்களும் வேற வழி இல்லாம ப்ரேயர் பண்ற மாதிரி அப்படியே ஆக்டிங்க ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படியே ஹெவனு நம்மால் தண்டர் டெரஸ்ல தான் இருக்காரு. அங்கிருந்து மொத்த பேரும் அவரை பார்த்து பயந்து போய் ஒளிஞ்சிட்டு இருக்க. ரெயின் டிவைஸை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க, மோட்டல் வேலை மழை பெய்ய வச்சுட்டு நான் திரும்ப அதை உங்ககிட்டே ஒப்படைச்சிடுறேன். நேத்து தான் எம்பரர் கிட்ட இருந்து ஆர்டர் வந்துச்சு, நான் நேத்து மோட்டல் வேலை மழை பெய்ய வச்சுட்டான். நம்ம ஹீரோ உன்கிட்ட பேசலாம் நேரம் இல்ல, மரியாதையாவது என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே அவர்கிட்ட வர. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஏதோ பண்ணி நேரத்தை ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த யூசியாங்க 1 மணி நேரம் ஆகுது, இன்னமும் மழையே வரல, நீ இதுக்கு மேலே எங்களை ஏமாத்த முடியாதுன்னு சொல்ல அந்த எம்பரரோட ஆளும் டக்குன்னு கார்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்கள லாக் பண்ண சொல்லிடுறான். அதே நேரத்துல இப்ப ஹெவனை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ரெயின் டிவைஸை கேட்டு அந்த ரெயின் எமோட்டல போட்டு காட்டுன்னு காட்டிட்டு இருக்க. டக்குன்னு அந்த இடத்துக்கு நம்ம சியாங் வந்துடுறாரு. டிராகன் கிங் இப்பெல்லாம் நீ எதுக்காக அடிக்கடி எங்க வழியில குறுக்க போற? நம்ம பவிலியன் கிங்கும் அங்கதான் இருக்காரு. மோட்டல் வேலை மழை ஒன்னும் பெய்யலங்கிற மாதிரி ஆள் சொல்ல ட்ரைனி மோட்டல், ஆனா நான் தான் நேத்தே பெய்ய வச்சுட்டேனே என்னாச்சுன்னு சொல்லி அவங்க எல்லாரும் நேரா அந்த இடத்துக்கு போறாங்க. பார்த்தா யூஜி டவுனை சுத்தி ஏதோ ஒரு பேரியர் மாதிரி கவர் பண்ணிருக்கு. அவரும் எவ்வளவோ ட்ரை பண்றாரு, ஆனா மழை அதை தாண்டி போகவே மாட்டேங்குது. நம்ம ஹீரோ அன்னைக்கு அந்த பிளட் டெவில நீங்க அழிச்சிங்களே, அவன் இறந்தப்ப உருவான பிளாஸ்ட் தான் இந்த ஊரையே சுடுகாடாக்க முடிவு பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாரும் அவங்க
பவர்ஸை யூஸ் பண்ணி அதை காலி பண்ண பாக்குறாங்க. ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. நம்ம சியாங்கும் நம்ம ரைனி மட்டும் நம்ம உடனே இதை பத்தி காட் கிட்ட பேசியாகணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோ விடுறதா இல்ல. ஆள் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நம்ம பவிலியன் கிங் எத்தனை வாட்டி ட்ரை பண்ணாலும் அதே முடிவு தான். நம்ம ஹீரோக்கும் இப்பதான் ஞாபகம் வருது, அந்த பிளட் டெவிலோட பேரை யூஸ் பண்ணா இது நம்மளால உடைக்க முடியும் நினைக்கிறேன். அவனுக்கு வச்சுக்கிட்ட பேர் என்னன்னு யாருக்கு தெரியும். நம்மளுக்கு அப்பதான் அந்த பிரிட்ஜ்ல நம்ம ஆயனும் அவனும் அவங்க பேரை எழுதி வச்சிருந்த விஷயம் ஞாபகம் வருது. ஈட்டர்னல் மாஸ்டர்னு அவனுக்கு பேர் வச்சிருப்பான் போல. ஆள் அப்படியே அவரு வெப்பனை வெளியெடுக்கிறாரு. அவரு கையையும் லைட்டா கிழிச்சு ஒரு டிராப் ரத்தத்தையும் எடுக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு டெத் சென்டென்ஸை எழுதிடுறானுங்க. அவ்வளவுதான், அவங்க கதையும் முடிய போகுது. இந்த பக்கம் நம்ம டிராகன் கிங் அவனோட பேரை அப்படியே அந்த பேரியர்ல எழுதுறாரு. ஓ மாஸ்டரோட பேரால ஆணையிடுற மரியாதையா உடஞ்சு போன்னு சொல்லிட்டு ஆளும் அதை அப்படியே அட்டாக் பண்ண அந்த பேரியரும் அப்படியே பீஸ் பீஸா சதுறது. நம்மளும் பயங்கர வீக்கை அப்படியே கீழே உட்காந்துடுறாரு. நம்ம பவிலியன் கிங் அவரை ஹீல் பண்ண ஆரம்பிக்க இந்த பக்கம் யூச்சி டவுன் ஃபுல்லா திடீர்னு மழை பிச்சிட்டு ஊத்த ஆரம்பிக்குது. எல்லாருமே சம குசியா போயிடுறாங்க. பேலஸ் சேர்ந்த அந்த ஆளும் நேரா நம்ம ஹீரோயின் கிட்ட ஓடி வந்து, டிவின் லேடி அப்ப உண்மையிலே இது நீங்க தானா? அவசர அவசரமா அவங்க கட்டெல்லாம் கழட்டி விட என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோயின் வழக்கம் போல அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. அப்படியே நம்ம யூசியாங்க, இவளை நம்பாதீங்க, இவ ஒன்னும் டிவின் லேடி கிடையாது, இவ ஒரு டீமன். ஆள் அவங்க வாயில துணியை திணிச்சிட்டு, டிவின் லேடி சொல்லுங்க இவளுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? அவங்க அப்பா ஒரு பக்கம் வந்து தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்க. இவ உங்களை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான்னு நான் கேள்விப்பட்டேன். பேசாம இவளுக்கு சாகிற வரைக்கும் பெரம்படி கொடுத்து இவளோட பாடியை சிட்டிக்கு சென்டர்ல கட்டி தொங்க விட்டுறலாமா? நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்துருச்சு போல, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல யோசியாங் அவங்க ஊருக்கு நடுவுல நின்னுட்டு இருக்காங்க. அவங்க முகத்துல நம்ம ஹீரோயின் ஒரு ஆம பெயிண்டிங்கை போட்டு விட்டுட்டு, அடுத்த 15 நாளைக்கு நீ இதே முகத்தை வச்சுதான் வெளியே சுத்திட்டு இருக்கணும். மத்தவங்களை புள்ளி பண்ணா எப்படி இருக்குங்கிறத நீயும் தெரிஞ்சுக்கணும்ல. பேலஸை சேர்ந்த அந்த ஹெல்ப்பரும் உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனசு. அவங்களையும் அங்கிருந்து இழுத்துட்டு போக சொல்லிட்டு, சரி நம்ம இப்ப பேலஸ்க்கு போகலாமான்னு கேட்க நம்ம ஹீரோயின் இல்ல எனக்கு ஏற்கனவே டயம் ஆயிடுச்சு, அப்பா வேற எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. டிவின் லேடி உங்க அப்பாவை பேலஸ்க்கு வர சொல்லிடலாம், அங்க அவருக்கு ராஜ விருந்தே காத்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கும் ஒரே குசி தான். ஆளு நம்ம கிளம்பலாமான்னு கேட்க, என்னது நானுமா? அவரும் நீங்க நோட்டீஸ சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோயினும் அப்படியே பாக்குறாங்க. மழைய வர வைக்கக்கூடிய டிவின் லேடி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பொன் பொருள்னு கொடுத்து கௌரவிக்கிறது மட்டும் இல்லாம எம்பரர் அவங்கள கன்கியூபா மேரேஜும் பண்ணிப்பாருன்னு சொல்லி அதுல போட்டிருக்கு. நம்ம ஹீரோயின் இதை எதிர்பார்க்கவே இல்லை, வசமா சிக்கிடுறாங்க. மேல நம்ம பவிலியன் கிங் இதுவும் உன்னோட பிளான் தானே, நம்மளும் ஆயுன் பேலஸ்ல இருந்தாதான் எந்த கவலையும் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கையை அவளால வாழ முடியும். அதுவும் இல்லாம அவளுக்கு நல்ல மெடிசன்ஸ் கிடைச்சா அவ எனர்ஜியும் சீக்கிரமா ஹீல் ஆகும். அப்படியே இப்ப லூஃபங் பவிலியனை தான் காட்டுறாங்க. நம்ம ப்ளூவை ஒரு சேர்ல வச்சு அன்லாக் பண்ணி வச்சிருக்காரு. அவங்க ஒரு பக்கம் அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம அப்படியே அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. நம்ம டிராகன் கிங் இப்ப அப்படியே அங்க வராரு. ஆள் நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு. நம்ம ப்ளூவும் உங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாலே சரியாயிடும் ஆள் சொல்றாரு. நம்ம பவிலியன் கிங் உடனே ஃபேடி மோட்டல் கிட்ட போய் மெடிசன் வாங்கிட்டு வா. அவங்களும் டக்குன்னு கிளம்ப போறாங்க. பார்த்தா சேரும் கூடயே வருது. அப்படியே நம்ம பவிலியன் கிங் ஒரு லுக்கு விட அவரும் அவங்கள ரிலீஸ் பண்ணி விட்டுறாரு. நம்ம ப்ளூவும் அடுத்த செகண்டே அங்கிருந்து கிளம்ப நம்ம ஃபேடி மோட்டல் மின்னல் வேகத்துல இப்ப அங்க வராரு. அட அறிவு கட்ட டிராகன், உன் பழைய காயமே சரியாகல, அதுக்குள்ள திரும்ப என்னடா பண்ணி வச்ச? சரிவா நான் உன்னை ஹீல் பண்றேன்னு சொல்லி அவரையும் கூட்டிட்டு ஆள் அப்படியே கிளம்ப நம்ம ப்ளூவும் திருட்டு மொழி முழிச்சிட்டு நின்னுட்டு இருக்காங்க. நான் அவர்கிட்ட மெடிசன் தான் கேட்டேன், ஆனா அவரே தான் இங்க வந்தாரு. அவங்க இன்னமும் கோவமா இருக்காங்கிறது ஆளுக்கு நல்லாவே புரியுது. நம்ம ஹீரோ சொன்ன அட்வைஸ் ஒரு செகண்ட் யோசிச்சு பாக்குறாரு. நம்ம லவ் பண்ற பொண்ணு முன்னாடி நான் டிராகன் கிங்கும் கிடையாது, நீ பவிலியன் கிங்கும் கிடையாது, நம்ம சாதாரண ஆளுங்க தான். அவங்களையும் நமக்கு சமமா ட்ரீட் பண்ணணும். நான் உன்னை லாக் பண்ணிட்டேன்னு தானே கோவமா இருக்க, வேணா பதிலுக்கு என்ன சேர்ல வச்சு கட்டி போட்டுரு. ஐயோ இல்ல லாடு, நீங்க என் நல்லதுக்காக தான் அப்படி பண்ணீங்கன்னு எனக்கு புரியுது, ஆனா கோவப்படாம கொஞ்சம் எடுத்து சொல்லலாம்ல. நம்மளும் சரி உட்காருன்னு சொல்ல நம்ம ப்ளூவும் டக்குன்னு தரையில உட்காந்துக்கிறாங்க. மேல உட்காருன்னு ஆள் சொல்றாரு, நீ டீ சாப்பிடுறியா? அச்சோ இவருக்கு என்னாச்சு, ஏன் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் அப்படியே பயந்துட்டு இருக்கு. நம்மளும் அவங்களுக்கு டீ சர்வ் பண்ணி தராரு. இதுல என்ன உள்கூத்து இருக்குன்னு பயந்துட்டு நம்ம ப்ளூவும் அதை குடிக்கிறாங்க. கோயிங் ஆள் சொல்ல டக்குன்னு அவங்க அப்படியே டீயை தூப்பிட்டு, லாடு என்ன மன்னிச்சிருங்க. நம்மளும் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, நம்ம சும்மா பேசிட்டு இருக்கலாம்னு சொல்ல நம்ம ப்ளூ இல்ல எனக்கு வைத்த கலக்கிற மாதிரி இருக்கு, நம்ம அப்புறமா பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. நம்மால் ஹார்ட் பீட்லாம் லைட்டா ரைஸ் ஆகுது. இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆனிச்சான்னு தெரியலன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ப்ளூவும் இப்பெல்லாம் எனக்கு என்னாச்சு, அவரை பார்க்கும் போதெல்லாம் என் ஹார்ட் பீட் ஏன் ரைஸ் ஆகுது
ஆகுது. 2 பேருக்குள்ளேயும் லவ்ங்கிற அந்த பையன் பூந்துட்டான் போல. அப்படியே கட் பண்ணா நம்ம டிராகன் பேலஸ் நம்ம பவிலியன் கிங் என்னடா கேட்டுன்னு சொல்லி சாக்காக்கு. அப்படி என்னடா கேட்டிருப்பாருன்னு பார்த்தா நம்ம ஆயுன் பேலஸ்க்கு போறதுனால அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நம்ம ப்ளூவையும் கூட போக முடியுமான்னு சொல்லி அவரு கேட்டிருக்காரு. அவ பவர்ஸ் இப்ப சீல இருக்கு. அவளும் ஒரு சாதாரண ஆள் தான். பேலஸ்ல அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுவும் இல்லாம நீ பவிலியன் கிங் கேட்டை ப்ரொடெக்ட் பண்ற ஹெவன்லி ஜெனரல்ஸும் உன்னை தடுக்க மாட்டாங்க. நீ எப்ப நினைச்சாலும் அவளை போய் பார்க்கலாம். ஆனா என்ன பாரு, இனிமே ஆயின நான் நினைச்சா கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லி ஆள் ஃபீல் பண்ண மனசு மாறுறான்னு சொல்லி நம்ம பவிலியன் கிங்கையும் லைட்டா லுக்கு விடுறாரு. ஆளும் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு சரி நான் அவளை போக சொல்றேன். அவ பேலஸ்க்கு போறதுக்கு முன்னாடி நீ போய் அவளை ஒரு தடவை பார்க்கலாம்னு ஆள் கேட்க நம்ம ஹீரோவும் ஆமாலங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அப்படியே எபிசோட் 16 முடியுது. அவ்வளவுதான். இந்த லைஃப்லயும் அவங்க ஒண்ணு சேர முடியாத மாதிரி ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அடுத்த லைஃப்லயாவது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்ல அதுக்கும் ஏதாவது ஆப்பு வச்சிருக்கானுங்களாங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.